சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம மீனா கொடுத்து விட்ட சாப்பாடை விஜயா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம ரவி, முத்து, அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஃபுல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு இப்போ கூட ஒன்றும் இல்லை, சாப்பிடும்னு நினச்சா தாராளமாக எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு, அம்மா இதில் சரியாக உப்பு காரம் எதுவுமே இல்லைம்மா, அங்கே பாருமா எல்லாமே வகை வகையாக இருக்குது, ப்ளீஸ்மா நான் அதே சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. டே, உனக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு தாண்டா கொடுத்து அனுப்புவேன், உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, அதெல்லாம் அப்போம்மா, இப்போல்லாம் அப்படி இல்லைம்மா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாருல்லம்மா நான் எடுத்து சாப்பிட்றேனே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு மனோஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சந்தோஷ்கிட்டே இருந்து என் உயிரை காப்பாற்று பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. லொக்கேஷன் அனுப்புகிறேன், தயவு செஞ்சு சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ பிரச்சனை போல இருக்குது, ஜோகினியை வேறு இவ்வளோ மட்டமாக வேறு பிஹேவ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அவளால் தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், முத்து நீயும் கூட போ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதனால முத்துவும் அந்த இடத்துக்கு போனால் அங்கே சாட்டை அடிக்கிறவங்க நம்ம சந்தோஷம் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறுத்தியான்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த நிமிஷத்துக்குள்ளே அடித்து முடித்தாதான் எனக்கான பேமெண்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இப்போ நிறுத்த போறியா இல்லையான்னு சொல்லி ஓங்கி கன்னத்திலே பலான்னு ஒன்று விடுறாங்க முத்து. அந்த ஆளுக்கு அடிக்கு பயந்துக்கிட்டே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. சந்தோஷ் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் கள்ளத்தொடர்பு இருக்குன்னு சொல்லி மனோஜ் கிட்ட சொன்னேன், மனோஜும் சரின்னு சொன்னதுனால தான் நான் ரோகிணி கிட்ட போயிட்டு பேசினேன். ஆனால் எந்த அளவுக்கு நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் முத்து இருந்துட்டு நம்ம மீனா, ஸ்ருதி, ரவிக்கிட்டலாம் சொல்லி பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. ரோகிணி என்னதான் இருந்தாலும் மனோஜோட ஒய்ஃப், அவர் இப்படியெல்லாம் நடந்திருக்கவே கூடாது, ரோகிணி பண்ணதான் எல்லா விதத்துலேயும் சரி அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீத்துக்கும் இந்த மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு அதுக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம விஜயா இருந்துட்டு மனோஜ்க்கு ஜூஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. உன்னால தான் அவன் கெட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் செய்யறதுக்கு இப்படி தாங்க செய்ய முடியும், வேற என்ன பண்ண முடியும், நீ கொடுக்குற இடத்துனால தான் இவனும் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னதான் இருந்தாலும் ரோகிணி ஒரு பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க. விஜயா அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காது, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யப்பா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.